உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. பெங்களூருவில் வயது மூப்பு காரணமாக சரோஜா தேவியின் உயிர் பிரிந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 87 வயதான சரோஜா தேவி உடல்நலக்குறைவால் உயிரிழந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். முழு விவரம். கனிமொழி, வணக்கம். கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி என ரசிகர்களால் புகழப்பட்ட பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமானார் என்ற ஒரு சோகமான தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழ் சினிமா ரசிகர்கள், குறிப்பாக 70-80களில் தீவிரமாக எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் உள்ளிட்ட பல நடிகர்களுடைய ரசிகர்களாக இருந்தவர்கள் பல பேர் சரோஜா தேவி அவர்களுடைய ரசிகர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நயன்தாரா, சிம்ரன், த்ரிஷா என்று எப்படி நடிகைகள் உச்சத்தில் இருக்கிறார்களோ அதுபோன்று நடிகைகளில் ஒரு சூப்பர் ஸ்டாராகவே திகழ்ந்தவர் என்று சொன்னால் அது சரோஜா தேவி என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்கள் அல்லது தாத்தா போன்ற வயதில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் எப்படி எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி போன்றோரை சிலாகித்து கூறுகிறார்களோ அதே அளவிற்கு இணையாக ஒரு சில நடிகைகளை சிலாகித்து கூறுவார்கள். காரணம், அவர்களது நடிப்பு, நடன திறமை, கண் அசைவு போன்றவை எல்லாம் அந்த அளவுக்கு தத்ரூபமாகவும் அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்ற வகையிலும் இருக்கும். எனவே அப்படி ஒரு மிக சிறந்த அழகான நடிகையாகவும் ஒரு சிறந்த நடனம் புரிபவராகவும் கண் அசைவுகள் சிறப்பாக செய்யக்கூடியவராகவும் இருந்தவர்தான் கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவி அவர்கள். அவர் இறந்துவிட்டார் என்பது ஒரு பேரதிர்ச்சியான தகவலாக சினிமா துறையினர், சினிமா ரசிகர்கள் மத்தியிலே ஒரு தகவலாக தற்போது வெளியாகி இருக்கின்றது. அவருடைய சொந்த ஊர் கர்நாடகா மாநிலம். அவர் தன்னுடைய அந்த படங்களில் நடிப்பதிலிருந்தாம் ஓய்வு பெற்று பெங்களூருவிலே அவர் வசித்து வந்தார். கடந்த சில மாதங்களாகவே உடல்நலக் குறைவு காரணமாக அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று வருவதாக இருந்து வந்தார். இந்த நிலையிலேதான் வயது மூப்பு காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார். சரோஜா தேவிக்கு தற்போது 87 வயதாகிறது. ஜனவரி 7, 1938 கர்நாடகா மாநிலத்திலே பிறந்தவர் அவர். பல்வேறு புனைப்பெயர்களால் ரசிகர்களோடு அன்போடு அழைக்கப்பட்டவர் அவர். அது மட்டுமில்லாமல் அவருடைய அந்த நடிப்பாற்றலை பாராட்டி மாநில அரசுகள் பல்வேறு விருதுகளை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசு, கர்நாடக அரசு போன்றவை பல விருதுகளை வழங்கியிருந்தாலும் இந்திய அரசு வழங்கிய மிக மிக உயரிய விருதான பத்ம பூஷன் விருது, அதே போல பத்மஸ்ரீ விருது போன்றவை மிக குறிப்பிடத்தக்க ஒரு விருதாக இருக்கின்றது. அவர் அந்த கால நடிகர்கள், அந்த கால ரசிகர்களுக்கு மட்டும் பரிச்சயமானவராக இல்லாமல் சமீபத்திய படங்கள், 10 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான படங்களில் கூட அவர் நடித்திருக்கக்கூடிய படங்களாக இருக்கின்றது. குறிப்பாக அவர் கடைசியாக சூர்யாவினுடைய திரைப்படத்திலும் கூட அவர் நடித்திருந்தார். அவருடைய ஆரம்ப கால திரைப்படங்கள் என்று நாம் பார்க்கும்போது நாடோடி மன்னன் மிக மிக புகழ்பெற்ற ஒரு திரைப்படமாக இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் அவருக்கு ஒரு வாழ்வா சாவா திரைப்படம் என்று சொல்லப்பட்டது. அந்த திரைப்படத்திலே சரோஜா தேவி அவர்களுடைய கதாபாத்திரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இது தவிர கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, பார்த்திபன் கனவு, இருவர் உள்ளம், என் தம்பி, அஞ்சல் பெட்டி, இப்படி ஏராளமான படங்கள் 1958 தொடங்கி 1960, 1970, 1980 வரை பல்வேறு படங்களில் அவர் நடித்திருக்கின்றார். பலரும் அவரது நடிப்பு திறனை பாராட்டி அவரை சிலாகித்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நடிகை தற்போது உயிரிழந்திருக்கிறார் என்பது சினிமா துறைக்கு, சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியான தகவலாக வெளியாகி இருக்கின்றது. 2008ஆம் ஆண்டு வாழ்நாள் சாதனையாளர் என்ற தேசிய விருதையும் அவர் பெற்றிருக்கின்றார். 1992 பத்மபூஷன் விருதினை அவர் பெற்றிருக்கின்றார். இது போன்ற பல விருதுகளை அவர் பெற்றிருக்கக்கூடிய நிலையிலே அவர் தற்போது உடல்நலக் குறைவு காரணமாகவும் வயது மூப்பு காரணமாகவும் உயிரிழந்தார் என்ற அந்த அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.